Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. லூசு, கிளம்பிட்டே இல்லையா? நான் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. என்னது, வீட்ல இருந்து இன்னும் கிளம்பலையா? டேய், சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. என்னோட ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணுமா? இல்ல, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ரெஸ்டாரன்ட்ல மட்டும் போய் வெயிட் பண்ணு, நான் வந்துறேன். மேடம் எப்படி வருவீங்க? ஆட்டோல இல்லனா என் ஃப்ரெண்ட வர சொல்லி எப்படியாவது வந்துறேன். நீ வெயிட் மட்டும் பண்ணு. இந்த டைம் நம்ம போடுற பிளான சொதப்ப கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா பிளான் போட போற இடமே சொதப்பலா இருக்கும் போலயே. சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படியாவது நான் வந்துருவேன். நீ கொஞ்சம் எனக்கு வெயிட் மட்டும் பண்ணு ப்ளீஸ். ஹே, நீ இஷ்டத்துக்கு ஆடிட்டு வருவ. உனக்காகலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. இப்ப நீ எங்க இருக்க? வீட்ல தானே இருக்க? ஆமாடா. ஓங்கே நின்னு தொலை, வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். லேட்டா வந்துட்டு ஏன் டைமும் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்ப. அதுக்கு நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். வீட்லயே இரு. இது உன் கூட பைக்லயா? என்னால உன் கூட பைக்ல வர முடியாது. நான் நடந்து கூட வந்துறேன். ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணு. உன்னெல்லாம் பைக்ல ஏத்தணும்னா அவன் பைத்தியக்காரனை விட மோசமானவனா தான் இருப்பான். உன்னெல்லாம் எவன்டி பைக்ல ஏத்துறேன்னு சொன்னா? இப்போ நான் கார்ல தான் வந்திருக்கேன். உன்னெல்லாம் பிக்கப் பண்றதே பெருசு, இதுல பைக்ல வர மாட்டேன் கார்ல வர மாட்டேன்னு சீன் போட்டுட்டு இருக்கியா? நான் ஒண்ணு உனக்காகலாம் உன்னை பிக்கப் பண்றேன்னு சொல்ல வரல. எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. உனக்காகலாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன சொல்ற, வரியா இல்ல நான் அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பவா? சரி, ஓகே, நீ வா. நான் வாசல்ல தான் வெயிட் பண்றேன். நானும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பிளான் போடுறதுக்காக தான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன். இல்லனா உன் கூட எல்லாம் கார்ல வரணும் பைக்ல வரணும்னா எனக்கு தலையெழுத்து இல்ல. போன வை. ஆமா, உன்னை யாரு வர? போன் கட் பண்ணாத இரிட்டேட்டிங். இவள பேசிக்கிட்டு இருக்கும்போதே போனை அடி கட் பண்ற. மவளே, கார்ல ஏறினதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடி. ரேஷ் டிரைவிங் பண்ணி உன்னை எப்படி பயமுறுத்துறேன்னு மட்டும் பாரு. இல்ல, உன்னால வந்தது. அம்மா, ஐயோ காது. நீ மட்டும் ஒழுங்கா இருந்தனா கண்டு நாய் கிட்டலாம் நான் திட்டு வாங்கணும்னு அவசியமே இல்ல. நீ பஞ்சரா போன காரணத்தினால தான் அந்த எருமை மாடி என்னைய திட்டிக்கிட்டு இருக்கான். ஹே நிம்மோ, என்னடி பண்ணிட்டு இருக்க? கபடி விளையாடிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? ஏண்டி காலங்காத்தாலி கொதிக்கிற எண்ணெயில போட்ட சிக்கன் 65 மாதிரி இப்படி பொரிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏமா, உனக்கு சொல்றதுக்கு வேற எக்ஸாம்பிளே இல்லையா? சரி தள்ளு, நான் வெளிய போறேன். வெளிய போறியா? ஆமாப்பா, ஒரு முக்கியமான வேலையா வெளிய போறேன். தனியாவா? இல்ல, 2 லாரி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நானும் வரேன்டி. நீயுமா? ஐயோ, நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட போட்ட பிளான் எல்லாம் தெரிஞ்சிருமே. மா, இல்லம்மா, நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட தான் போறேன். போயிட்டு வந்துருவேன். ஐயோ, இந்த பொறுக்கி வேற வந்துட்டானே. யாரு? மாப்பிளக்கார மாதிரி தெரியுது. சுடரு, நம்ம ஆதி மாப்பிள்ள தான் வந்திருக்காரு. மாப்பிள்ள கூட அவுட்டிங் போறேன்னு சொல்லவே இல்ல. ஆமா, இந்த மாப்பிள்ள கூட அவுட்டிங் போய் அப்படியே கிளிகிலேன்னு கிழிச்சிட்டாலும். ஏண்டி, மாப்பிள்ள கூட அவுட்டிங்க்கு போற? நல்ல அழகா சிரிச்சிட்டு லட்சணமா இருக்க வேணாமா? இப்படி மொரன்னு முறைச்சுக்கிட்டு இருக்க. மாப்பிள்ள வந்து நிக்கிறாரு. நம்ம ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. வா வா, போய் கூப்பிடலாம். இவங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தாங்க? வெளியே தானே போயிருந்தாங்க. இதுக்கு தான் சொன்னேன், இந்த எருமை மாடு வந்து தொலையாதன்னு. நானாவது வந்திருப்பேன். இப்ப பாரு, எங்க அம்மா அப்பாக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போறது தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே எல்லா பிளானும் சொதப்பிக்கிட்டு இருக்கு. இப்ப பிளான் போடுறதுக்கே சொதப்பலாதான் இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளையும் பொண்ணும் அவுட்டிங் போறாங்க, ஜாலியா இருக்காங்கன்னு ரொம்ப பெருமையா வர நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி பிளான் போட்டாலும் எப்படியாவது சொதப்புதே. என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல. மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? சுடருமா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வரலனா எப்படி? ஐயோ இல்ல சுடரமா, நிறைய வேலை இருக்கு. அதான் முடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு. இவ்ளோ வேலைக்கு மத்தியில 2 பேரும் அவுட்டிங் போகணும், தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா சந்தோஷமா பேசிக்கணும்ன்றத மட்டும் விடவே மாட்டீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. இவங்க வீட்ல தான் இருக்காங்கன்னு இந்த மென்டல் சொல்லவே இல்ல. இவங்க வீட்ல இல்லன்னு தானே சொன்னா. ஐயோ, ஏற்கனவே நம்ம போடுற பிளான் எல்லாம் நல்லாவே சொதப்புது. இதுல இவங்க வேற. இப்ப நான் வீட்டுக்கு வந்து அவளை பிக்கப் பண்றத வேற பாத்துட்டாங்களா? போச்சு. நாங்க 2 பேரும் என்னமோ லவர்ஸ் மாதிரி தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாப்ள, ரொம்ப சந்தோஷம் மாப்ள. நீங்க 2 பேரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. நிம்மதி, சீக்கிரம் வா. மாப்ள எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், எங்கடி பின்னாடி வந்து ஏற? நானும் உங்க அப்பாவும் நிக்கிறோன்னு எங்க முன்னாடி சீன் போடுறியா? வந்து மாப்ள பக்கத்துல உட்காரு, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஐயோ, எப்படா ஆதித்யா, உன் வாழ்க்கையில மட்டும் எல்லாம் நான் சிங்காவே போயிட்டு இருக்கு. 2 பேரையும் பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குங்க. என் கண்ணே பற்றும் போல. ஜோடி பொறுத்தா அம்புட்டு அம்சமா இருக்கு. அது ஒண்ணுக்கு தான் கேடு. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, பாத்து போயிட்டு வாங்க. பாய்.
பாய் பாய். சரிங்கம்மா வரேன். மாமா போயிட்டு வரேன். சரிங்க மாப்ள. 2 பேரும் அம்புட்டு அழகா இருக்கீங்க. எல்லாரும் கண்டு போட்டுருவாங்க மாப்ள. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சுபா ஓய், இதுக்கு நீ போன் பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ண? பின்னனா உனக்கு மட்டும் தான் வேலை இருக்கா? நான் என்ன ரொம்ப வெட்டியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிக்கப் பண்ண வரதுக்கு ரொம்ப பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி அதை விட உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டியாடி மென்டல். ஏற்கனவே நம்ம 2 பேருக்கும் ரொம்ப நல்ல பேரு, இதுல அவங்க வேற நம்மள பாத்துட்டாங்க, இன்னொன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. லூசு, எனக்கு என்ன ஆசையா அவங்க முன்னாடி உன் கூட வந்து கார்ல ஏறணும்னு? அவங்க 2 பேருமே வெளியே தான் போயிருந்தாங்க, சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒண்ணும் கிழிச்சிடாத, இப்படியே நல்லா மேக்கப் போட்டுட்டு மினிக்கிட்டே தெரி. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் பாடுபடாம எனக்கு இந்த கல்யாணம் ரொம்ப வேணும், ரொம்ப அவசியம்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்க மாதிரி பேசுறேன். ஷப்பா, உன்னை பேச சொன்னேன்டி, பஜாரி மாதிரி கத்த சொல்லல. எதுக்கு இப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்க? நீ மட்டும் என்ன ரொம்ப சாந்தமா பேசுறியா? அம்மா தாயே, கொஞ்ச நேரம் உன் திருவாய மூடுறியா? நீ பேசல, கத்துற, அது என் காதால கேட்க முடியல. நான் அப்படிதாண்டா பேசுவேன். உன்னால கேட்க முடியலன்னா காதை பொத்திக்கோ. யார் வேணான்னு சொன்னா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட காரு. இந்த காருக்குள்ள யாரு உட்காரணும், யாரு உட்கார்ந்தா என்ன பேசணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். உனக்கு வேணாட்டி இப்பவே இறங்கி போயிடு. என் கார்ல உட்காரணும்னு யாரும் உன்னை கம்பல் பண்ணல. அதானே, ஏத்திட்டு பாதி வழியில விடுறதானே உன்னோட வழக்கமே. அன்னைக்கு அப்படிதானே பைக்ல ஏத்திட்டு போய் என்ன சுடுகாட்டுல இறக்கி விட்டு வந்த. இப்போ எங்க பிளான் பண்ணி வச்சிருக்க? எங்கயாவது நடுக்காட்டுல இறக்கி விட்டு வந்துடலாம் தான் பார்த்தேன். ஆனா என்ன பண்றது, உங்க அம்மா அப்பா தான் நீ என் கூட வரத பாத்துட்டாங்களே. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா என்னைய தானே கேள்வி கேட்பாங்க. நீ காணாம போனதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? ரொம்ப தெளிவா தான் இருக்க. இல்லனா உன் கூட எல்லாம் இத்தனை நாள் குப்பை கொட்டி இருக்க முடியுமா? கொட்டிட்டாலும். எப்பா சாமி, கொஞ்ச நேரம் வாயை மூடு. நான் இப்ப பாட்டு போட்டுட்டு வருவேன். நீ ஏதாவது ஒரு பிளான யோசி, நானும் ஏதாவது ஒரு பிளான யோசிக்கிறேன். தயவு செஞ்சு உன் திருவாயை திறந்துடாத. சேம் டு யூ. ஹே, இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. யாராவது என்ன இரிட்டேட் பண்ணாங்கன்னா நான் வேற மாதிரி டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஐயடா, என்ன பயமுறுத்துறியோ? சாருக்கு ரொம்ப கார் ஓட்ட தெரியும்னு சீனோ. நான் இரிட்டேட் ஆனா நான் எப்படி கார் ஓட்டுவேன் நீ பார்த்ததில்லையே. ஒரு சாம்பிள பாரு, அப்பதான் புரியும். உன் வாயை மூடிட்டு உட்கார்ந்துருப்பல, இப்ப பாருடி மொபைலே. என்ன இரிட்டேட் பண்ணல, நல்ல அனுபவி. என்னடி சடனா ஒரு பிரேக் போட்டதுக்கே பறந்து போய் விழுவுற? பாத்து பாத்து. மெதுவா போடா. ஐயோ, என்னடி பிரேக் போட்டதுக்கே கண்ணாடி உடைச்சுக்கிட்டு போய் விழுந்துருவ போல. நல்லா உட்காரு. ஐயோ, இடுப்பு போச்சு. டேய், அம்மா, மையா இடுப்பு. ஐயோ, டேய், என்ன அப்படி பண்ற? இப்ப தெரியுதா என்ன இரிட்டேட் பண்ணா நான் எந்த அளவுக்கு கோபமா வண்டி ஓட்டுவேன்னு? டேய், சாவடிச்சிருவேன் உன்னை. கொஞ்ச நேரத்துல மரண பயத்தை என் கண்ணு முன்னாடி காட்டிட்டல உன்னைய. ஏண்டி பிரேக் போட்டதுக்கு என்னமோ ஃபுட்பால் மாதிரி பறந்து பறந்து போய் விழுவுற. ஸ்ட்ராங்கான பாடின்னு பார்த்தா இவ்வளவு வீக்கான பாடியா இருக்க. டேய், இதுக்கு மேல என்னால முடியாது. ஒரு 5 நிமிஷம் காரை நிப்பாட்டு, தண்ணி குடிச்சுக்கிறேன். முடியலடா, ப்ளீஸ்டா. இனிமே நான் வாயவே திறக்க மாட்டேன்டா, பேசவே மாட்டேன்டா, ப்ளீஸ்டா, நிப்பாட்றா. சரி சரி, நிப்பாட்டுறேன் நிப்பாட்டுறேன். அம்மா, அம்மா. ஹே, இங்க பாரு, இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பண்ணனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ ஒரு போலீஸ் தானே, இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் லூசு, சும்மாதான் உன்னை பயம் காட்டதான். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஐம் சாரி. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணனு தெரிஞ்சது, நீ சீனியர் இன்ஸ்பெக்டர் தானே, நான் கமிஷனர் கிட்ட போய் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ சாரிடி, அதான் கேட்டேன்ல, விடு. சரி தண்ணிய குடி, நம்ம சீக்கிரம் ரெஸ்டாரண்ட்ல போய் ஏதாவது யோசிக்கணும். யாரு நீங்க, என்ன வேணும்? தம்பி, நான் குறி சொல்ல வந்திருக்கேன் தம்பி. குறியா? அதெல்லாம் வேணாம், கிளம்புங்க. தம்பி, உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தத்துக்கு 2 பேருக்கும் நல்ல காலம் பிறக்க போகுது தம்பி, நல்ல காலம் பிறக்க போகுது. 2 பேரோட ஜோடி பொருத்தம் சேர்ந்ததுல இருந்து ஒரே கெட்ட காலம் தான். ஏன் நீங்க வேற போங்க யாங்கிட்ட. அட அம்மா, உண்மையாதாமா சொல்றேன். 2 பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த 2 ஜோடியும் இணைஞ்சா 2 வீட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல காலம். தம்பி, என்ன வேலை பாக்குறீங்க? போலீஸ். போலீஸா? ஐயோ தம்பி, இந்த புள்ளைய நீங்க கட்டினீங்கன்னா இப்ப இருக்கிறத விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ப்ரமோஷன் கிடைக்கும் தம்பி. யாரு இவளை கட்டினா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? யோ போய் அங்கிட்டு.
ஆமாமா, இங்க நேர்மையா இருந்து மனசாட்சிக்கு உழைக்கிறவனுக்கே ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதுல இந்த மூதேவியை நான் கட்டினா எனக்கு ப்ரமோஷன் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா கிடைக்க போகுதா? நான் சொன்னது இப்போ உங்களுக்கு புரியாது தம்பி. ஒரு காலத்துல 2 பேரும் கல்யாணம் கட்டினது பிறகு என்ன பத்தி யோசிப்பீங்க. உன்னை பத்தி யோசிக்கிறேன். சரி கிளம்புங்க. தம்பி, செலவுக்கு ஏதாவது? அதானே பார்த்தேன். எங்க 2 பேருக்கும் நல்ல விதமா குறிய சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போலான்னு தானே பார்த்தேன். நாங்களே பிரியறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சேர்த்து வைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா? போயா. அப்ப நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருவீங்கன்னு சொன்னா காசு தருவீங்களா தம்பி? இப்ப என்ன, உனக்கு காசு தானே வேணும்? இந்த அப்படி கிளம்பு. இப்ப அவரு என்ன சொன்னாரு? ரொம்ப நன்றி தம்பி. டேய் ஆதி, என்னடி உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? டேய் லூசு, அவர் சொன்னதை கேட்டியா? எனக்கு என்ன காது செவிடா? அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கு என்ன? ஐயோ டேய், இதையே நம்ம ஒரு பிளான போட்டா என்ன? எத? அதான்டா, இப்ப குறி சொன்னாங்கல்ல, அவர் கடைசியில என்ன சொன்னாரு? நான் உங்களை பிரிச்சிருவேன்னு சொன்னா காசு தருவீங்களான்னு கேட்டார்ல. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு இந்த குடுகுடுப்பக்கார மாதிரி ஒருத்தவங்கள செட் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இந்த குடும்பமே அழிஞ்சிரும். அப்படி இப்படின்னு ஏதாவது 4-5 பிட்ட சேர்த்து போட்டா என்ன? ஹே, ஐடியா நல்லா இருக்குடி. டேய், எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்மளோட கடைசி ஆப்ஷன் நினைக்கிறேன். ஆமாண்டி, நீ சொல்றதுதான் சரி. இங்க பாரு, யாராவது ஒருத்தரை நம்ம கேங்ல இருந்து குடுகுடுப்பக்கார மாதிரி நடிக்க வைக்கிறோம். நம்ம வீட்ல போய் இந்த 2 பிள்ளைங்களும் சேர்ந்தா குடும்பம் அழிஞ்சிரும், இந்த 2 பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்காதுங்க, 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்னு அப்படி இப்படின்னு பிட்ட போட்டு விடுவோம். கண்டிப்பா உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா 2 வீட்லயுமே போய் சொல்லிடலாம். என்ன சொல்ற? சூப்பர்டி. ஆனா யார நடிக்க வைக்கிறது? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஆள் இருக்கு, பாத்துக்கலாம். சரி ஓகே, வா இப்பவே அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆமாடா, இப்ப நேரா ஹாஸ்டலுக்கு போ. அங்கதான் ஒரு ஆளை பிடிக்க போறோம், குடுகுடுப்புக்கார வேஷத்தை போட போறோம். சீக்கிரம். ஓகேடி. இந்த பிளானையாவது சொதப்பாம கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றுறோம். கண்டிப்பா நிறைவேற்றுவோம் ஆதி, கண்டிப்பா நிறைவேற்றுவோம்.